இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். அப்போ இந்த நாளில் லூக்கா 15:7 அதுதான் சப்ஜெக்டு. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எல்லாருக்க வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமான அனுபவம் வேணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு ஆளுக்க வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியம் நடக்கும்போ அல்லது ஒரு சம்பவங்களை நம்ம கேள்விப்படும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அது இயற்கையான ஒரு சப்ஜெக்ட். இதில் நம்முடைய தேவன் அல்ல கிரைஸ்ட் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு தருணம் உண்டு. பைபிளில் அநேக தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெயினாக ஒரே ஒரு தருணம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தருணத்தை மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ நம்ம அநேக நாட்கள் சொல்லி நம்ம ஆராதனை பண்ணுற நேரம், ப்ரேயர் பண்ணுற நேரம், அல்லனா சுவிசேஷம் சொல்கிற நேரமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் தேவன் சந்தோஷப்படுவார், பிரியப்படுவார்னு பார்த்தா சந்தோஷப்படுவார். அது பிரியப்படுறது இல்லை, சந்தோஷப்படுவார்னு பார்த்தா கம்மி தான். கம்மின்னு சொல்கிறத விட சந்தோஷப்படுவாரா அப்படின்னு பார்த்தாலே ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் லூக்கா 7:15 அழகாக தெளிவாக சொல்கிறது, ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கும். அது தொடர்ந்து அந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் படித்து வந்தீங்கன்னா அதில் அழகாக கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு இன்சிடெண்ட் தான் அதில் எல்லாம் ஊமைகளாக சொல்லியிருப்பார். அந்த பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படணும்னா அதில் முதல் யார் சந்தோஷப்படுவார்னா தேவன் சந்தோஷப்படுவார் இல்லையா? அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளாடி அந்த ஃபேமிலி சந்தோஷப்படணும்னா அந்த ஃபேமிலி சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்க ஒருவர் அல்லட்டா யார்கிட்ட பேசுனாங்களோ அந்த ஃபேமிலி ஹெட்டு முதல்ல சந்தோஷப்படுவார். இதே போல் தான் பரலோக ராஜ்யத்தில் வீட்டிருக்கிறவர் அவர் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? அப்போது பரலோக சந்தோஷப்படுனா தேவன் இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிற ஒரு தருணம். அந்த தருணம் தான் அது எப்போ நடக்குதுன்னா ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது. அப்போ அந்த பாவி மனம் திரும்புறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். நம்ம தேவனை நம்ம செய்கைனாலேயோ நம்ம செய்கிற ஒரு காரியத்தினாலேயோ அவர் சந்தோஷப்படுத்த முடியாது. அவருக்கு மனசு சந்தோஷப்படணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு கடமை. இந்த பாவியை மனம் திரும்ப வைப்பதற்காக நம்ம எடுத்து சொல்லுகிற வசனம். எந்த வசனம் ஒரு பாவியை மனம் திரும்ப வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பைபிள் வசனம் மட்டும்தான். அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக புக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, இன்னும் அநேக கதைகள் இதெல்லாம் சொன்னால் ஒரு பாவி மனம் திரும்புவானான்னு பார்த்தா கிடையாது. பைபிளில் இருக்க வசனங்கள் மட்டும்தான் ஒரு பாவியை மனம் திரும்புறதுக்கு கொண்டு வரும். அப்போ அந்த பாவி மனம் திரும்புறதுக்குள்ள வசனத்தை நம்ம சொல்லணும்னா நம்ம முதல்ல மனம் திரும்பி இருக்கணும். இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்திருக்கணும், அவருக்கு சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கணும், பரிசுத்தாயை பெற்றுக்கொண்டிருக்கணும் இல்லையா? இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக என்ன சொல்லணும்? சுவிசேஷத்தை கண்டிப்பாக சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்கிறது மாத்திரமல்ல, ஒரு பாவி மனம் திரும்பணுன்னா அவன் எங்கேயோ மனதை வைத்து கொண்டிருக்கிறான். உலக காரியத்திலேயோ அவனுக்கு பர்சனல் ஒரு பாவத்திலேயோ அல்லது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தில் அவனை மனம் திரும்பி இருக்கிறது. அதை தேவனுக்கு நேராக திருப்ப வைக்கும்படியாக நாம் என்ன ஸ்டெப் எடுக்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம ஆராதிக்கிறோமா? இதெல்லாம் என்னத்துக்குன்னா நாம் ஒரு பாவியை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள். அப்போ இது நம்ம எப்போ செய்ய தொடங்குகிறோமோ, அது அடையாளமாக இருக்கட்டும், அற்புதமாக இருக்கட்டும், அல்லது சுவிசேஷமாக இருக்கட்டும், ப்ரேயராக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், என்னதாக இருக்கட்டும், முடிக்கிற நேரம் 2-3 நாள் பேசலான்னு வைங்களேன், இல்லை கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த பாவி மனம் திரும்பணும். அதுக்கு முதலாவது வசனம் சென்றடைய வேண்டும். மனம் திரும்ப வைக்கிறது அவருக்கு வேலை. ஆனால் தொலைந்திருக்கிற ஒரு பாவி அவனை இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி நம்ம கொண்டு வரணும்னா வசனத்தை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். சொல்லி அவன் மனம் திரும்புகிற நாள் எப்படி இருக்கும்னா பரலோகத்தில் பயங்கர கிராண்டாக சந்தோஷமாக இருக்குமா? அதுக்கு ஊமைகளாக அநேக காரியங்கள் கீழே கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது எதுக்குன்னா அவருக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த ஊமைகளெல்லாம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ சந்தோஷப்படுறோம், இவ்வளோ சந்தோஷப்படுறேன். அப்போது ஒரு பாவி மனம் திரும்பலைன்னா அது எவ்வளோ துக்ககரமான ஒரு காரியமாக அவருக்கு இருக்கும். அந்த பரலோக ராஜ்யமே துக்கத்தில் தான் நிறைஞ்சிருக்கும். ஒரு இடத்துல சந்தோஷம் இருக்குன்னா அதில் துக்கம் இருக்கும் இல்லையா? வருத்தம், துக்கம்னு சொல்கிறத வருத்தம். அப்போ எப்போ அந்த வருத்தத்தை போக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு வருத்தமாக இருக்கட்டும், அவருக்கு துக்கமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி, ஒரு பாவி மனம் திரும்பணும். அதற்கு நம்ம என்ன அற்ற வேணாலும் போகலாம். நம்ம ஒரு ஆளை சந்தோஷம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாமோ காரியம் செய்கிறோம். எல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அவங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்கிறோம், அவங்களுக்கு பிடித்தமான புகழ்கிறோம், எல்லாம் சரி தான். ஆனால் தேவனுக்கு
தேவன் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, ஒரு பாவி மனம் திரும்பணும். அதற்கு நம்ம ஃபேமிலி, நம்ம பர்சனல் லைஃப் என்ன மாதிரி சப்போர்ட் நமக்கு தேவனுக்கு கொடுக்குறோங்களோ நம்ம இன்றைக்கி சிந்திப்போம். தேவன் இதன் மூலியமாக உங்களை தொடுவார்னு நம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவன் தொட்டார். இன்னுமாக தேவனுக்குள்ளே வளர்கிறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். உங்களையும் கண்டிப்பாக தொடுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.